Sir, K. Sir, we'll start off with you. உங்களுடைய அனுபவம் and உங்களுடைய blessings for this event. All the very best. I think அதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெருசா இருக்கும்னு சொன்னீங்களே. ஆமா சார், நிறைய பேர் ஆடியோ லான்ச் ட்ரெயின் மாதிரி இருக்கு சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. மிஸ்கின் டைரக்ஷனில் நான் நடிக்கிறது. டைரக்ஷனில் இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா, அவர்கிட்ட மைக் இருக்கு. நீங்க அவரு பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார், எல்லாருமே தெரியும் சார். பச்சை கொடி காட்டணும் இல்ல சார், அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்காரு, டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பார் சார். அதாவது என்ன சார், அவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, மனதைரியம் பாருங்க. பாய் பக்கத்துல ஒரு பைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். தில்ல பாருங்க சார். எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துலயே மைக் வச்சிருக்காரு. நாங்களாம் இதை ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளோ சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அவரை விட வேறு ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாமல் வந்து அந்த அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ எல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டுங்கப்பா எல்லாரும் அப்படின்வாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் ஆகின்னு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்குது. நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை. ஆள் மட்டும் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் வந்து நிஜமாகவே நல்ல குழந்தை அவர். நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே வந்து கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நாம் கற்றுக்கணும். அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி, ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிவிட்டு சரி சார் இப்போ இது ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அது ஆக்ஷன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பாதியிலே திரும்பி பார்த்தா போயிட்டுருப்பார். இல்லை சார் அது அங்கேருந்து இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு வேறு ஆங்கிள் போயிடுவார். என்ன சார் ஒரே இடத்துல நின்னா போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அது இந்த படத்துக்கு மட்டும்தானா இல்லை எல்லா படத்துக்கும் அப்படி தானேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதான் அவரோட முதல் படத்தில் நடிக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் வந்து காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா அவரது போர்ஷன் ட்ரெயினில், எங்களது வேறு இடத்துல. எனக்கு இவர் காம்பினேஷன் இருக்குது, இவருதும் கிடையாது. நாசர் சார் கூடயும் காம்பினேஷன் இல்லை. ஆனால் அந்த விஜய் சேதுபதி சார் நடித்த அந்த போர்ஷன்ஸை போட்டு தான் எங்களுக்கு வந்து அந்த ஆன்சர்ஸ் எடுப்பாங்க. அப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அது ஒரு ஃபாஸ்ட் பேஸிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்பீடான ஒரு படமாக இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் ஃபுல் படம் பார்க்கல, டப்பிங்கில் என் போர்ஷன் மட்டும்தான் பண்ணேன். நிஜமாக ஒரு நல்ல ஸ்பீட் இருக்கும். ட்ரெயின் வந்து அங்கங்கே நிறைய லெவல் கிராசிங்கில் நின்று தான் வரும். அது மாதிரி இது நிறைய அந்த ஓடிடி சேட்டலைட் இந்த மாதிரி நிறைய கிராசிங் இருக்குல்ல, அதனால் ஸ்லோவாக வரும். ஆனால் போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்ந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு எல்லாமே இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சுரேஷ் சார், பட் அடுத்து நீங்கள் பேசணும். பட் பிஃபோர் தட் கேன் வி ஆல்சோ இன்வைட் ஷாஜி சார் ஆன் டு தி ஸ்டேஜ் அண்ட் செல்வா சார், கேன் யூ ஆல்சோ ப்ளீஸ் ஜாயின் அஸ்? செல்வா சார் இன்னும் வந்திருக்காரு. இதோ. Shall I start? எஸ் ப்ளீஸ் சார். என் கலை குடும்பத்துக்கும் என் பத்திரிகை குடும்பத்துக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஒரு தாய் தந்தை அவங்களோட குழந்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த தாயும் தந்தை தான். அந்த வகையில் இந்த படத்தோட தாய் யாருன்னா அந்த தங்கமான தானு சார். கிங் மிடாஸ் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி இந்த தாய் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. அவரோட படங்கள் எத்தனையும் எல்லாமே ஹிட்ஸ் தான். சும்மா ஸ்டைலாக சொல்லணும்னா கபாலிடானா தானுடா, அதான் தானு சார் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார். தையல்காரனுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரெயின். தந்தை
ஆல்வேஸ் த டஃப் கை, த கிரேட் மாஸ்டர் அவர் மிஷ்கின் சார். ஹி நோஸ் எவ்ரி திங். நிறைய படிப்பார். மிஷ்கின் சார் ஆஃபீஸ் போனால் புக்ஸாக இருக்கும், அத்தனையும் படித்து அந்த நாலேஜ் அவ்வளோ இருக்குது. தட்ஸ் வை இஸ் அ மேன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதனால தான் ஹீ கிரியேட்ஸ் மேஜிக். அவரோட மேஜிக் தான் இந்த ட்ரெயின். பாருங்க, ஹி இஸ் நாட் ஓன்லி த டைரக்டர், இது இஸ் ஆல்சோ த மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு விழாநாயகனும் அவர் தான். தேங்க்யூ சார். ஆஃப்டர் துப்பறிவாளன் அகெயின் ட்ரெயின். படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி சார். விஜய் என்றாலே வெற்றி தான். விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, நான் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சார். இது வந்து அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங். இது வரைக்கும் அவர் பண்ணாதது நான் பார்த்தது இந்த படத்தில். ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஃபுல் சக்ஸஸ். தேங்க்ஸ் டு ஆல். காட் பிளஸ். தானு சாருக்கு மிக 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 நன்றி சார். சீக்கிரம் பேசுன்னு சொன்ன உடனே எல்லாம் டக்கு டக்கு மறந்து எல்லா தப்பும் என்று தான். குட் ஈவினிங். எல்லாருக்கும் தெரியும் நான் ஜாஸ்தி பேச மாட்டேன். I wish the producer, director, cast and crew all the best. Thank you. Thank you, sir. Speed ஆயிடுச்சு ட்ரெயின். Come on, sir. எனக்கு இங்கே இருந்து ஒன்றுமே சரியாக தெரியல. பயங்கரமாக கிளேர் அடிக்குது. there are so many stars. இந்த ஸ்டார்ஸோட கிளேர்னு நினைக்கிறேன். கண்ணாடி வர வச்சுருக்கனால ஒன்றுமே பெருசாக தெரியலை. பட் ஐ மீன் ஸோ ஹாப்பி டு பி a part of this project. ஒரு so many stars. இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் அவ்வளோ பேர். all are big stars. Legendary producer and Mishkin legendary director and now legendary actor too. So அப்புறம் அவ்வளவு நல்ல நல்ல ஆர்டிஸ்டுகளோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு. உயிரை கொடுத்து படம் எடுக்கிறதெல்லாம் நம்ம சும்மா பேச்சுக்கு பேசுவோம், பட் உண்மையில் இந்த படம் உயிரை கொடுத்து எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மிஷ்கின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் தேங்க் ஈச் அதர். ஸோ ஐ மீன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. மிஷ்கின் சார் கூட நான் பண்ணுற 3வது படம் யுத்தம் செய், முகமுடி அண்ட் ட்ரெயின். ஸோ யுத்தம் செய் எனக்கு ஒரு கதையெல்லாம் சொல்லி அங்கே ஆஃபீஸில் ஒரு நிறைய நாள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் முகமூடி டைமில் வந்து எனக்கு அந்த கேரக்டருக்காக கிட்டத்தட்ட ஒரு 1 year குங்ஃபு அது இது எல்லாம் ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம். எனக்கு ட்ரெயினுக்கு மட்டும் வந்து அவர் ஒரு நாள் கூப்பிட்டா இந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீங்களும் ட்ரெயினில் இருக்கீங்க, அவ்வளோதான் சொன்னார். கதை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை, நீங்களும் இந்த ட்ரெயினில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னார். ஓகே சார்ன்ட்டு வந்துட்டேன் நான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஜேர்னின்ற அந்த ஒரு ஃபிலிம் ஜேர்னின்ற ட்ரெயினில் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் சார். Thank you so much. Thank you, Dana sir, and all the co-artists. Thank you so much. Bye. லவ் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. சிங்கப்பூர்ல தான் கிடைச்சதா உனக்கு? யாரா அது? சிங்கம்புலி சார். அவரை கூப்பிடணுமா மேடைக்கு? நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஆஹா சார், இந்த பன்னீர் சோடா வந்து முத்தத்தை கொடுத்துட்டாரு சிங்கம்புலி சார். சார் ஒரு வார்த்தைகளும் சொல்லலாமா, இல்லை முத்தம் மட்டும்தானா? ஹலோ. இல்லை நீங்கள் ஐ லவ் யூ சொன்னோன்னே அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. ஐ லவ் யூ மிஸ்கின் சார். ஐ லவ் யூ. இப்போ வந்து இன்னைக்கு ஒரு 8:30 மணிக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன் நான். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சைக்கோவில் ஆக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் படத்தில் ஆக்ட் பண்ணோம். இடையில் ஒரு படம், அந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஒரு சின்ன கேரக்டர் நான் நடிக்கணும்னு அப்படின்னாரு, நான் நடித்தேன். என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது என்ன தெரியல. தொடர்ந்து நமது கலைஞர்கள் மரணம் வந்து நம்மளை பேச விடாமல் பண்ணுது. இருந்தாலும் இந்த படத்தை ட்ரெயின் நம்ம பேசி ஆகணும். என்ன பேசுகிறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், நானும் சார் படம், சகோதரன் மிஸ்கின் சார் படம்.
இந்த கலைப்புலி சார், தானு சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். அவர் கலைப்புலி சார் என்கிட்ட சொன்னார், அப்போ நான் படம் பண்ணும்போது சச்சின் ஒரு படம், துட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின்னு ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலி தானு சார் ஆஃபீஸில் அந்த 3 படமும் ஒன்றா நடந்துச்சு. அப்போ கலைப்புலி சார் தானு சார் ஆஃபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் போவாங்க. நான் ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தானு சார் என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் கலைப்புலி, நீ சிங்கம் புலி, பார்த்து பார்த்து பாடினார். இது ஒரு 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 சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ பழகியிருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகையில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ put 50 low mount here, put 50 put 75 here I mount அப்படின்னு சொல்லி லென்ஸு சொல்லுவார். நான் சொன்னேன், ஏன் லென்ஸு சொல்லணும்னு, லென்ஸு நம்மளுக்கு வேணுமா? இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படிச்சுத்தானே நான் டைரக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் முடிஞ்சவுடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுட்டு இருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டே இருக்காரு. என்னென்ன பண்ணுவோம்ண்ணே, கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே, அன்னை சிங்கப்பிள்ளைனே முடிஞ்சிருச்சு, அன்னை கிளம்புனே, அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அண்ணனுக்கு எல்லோரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அன்னை அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, லண்டன் போவோம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவருக்கு 42 போடுங்க, 44 ஷர்ட் போடுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் கொடுங்க, ஷார்ட்ஸ் கொடுங்க, அதாவது ஒன்று தானே சொல்லுவாங்க. அவர் நடிக்கிறவரை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்களே, நம்ம நடிக்கணும் அந்த படத்தில், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூருக்கு அத்தனை மாலுக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, ஷார்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூம்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில்? இதை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோடய காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு எதுக்காக யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னேன். இல்லை அண்ணன் எட்டு போய் சொல்லிட்டாருன்னு, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் எட்டு போடாதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்து போயிட்டேன். ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறையா படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போல்லாம் நிறைய ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், அவங்ககிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், ப்ரொடியூசர் தானு சார், பௌசியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு
ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஜனனி நீங்க கிளம்பலாம் சார். நீங்க அவர் பேசின பிறகு எனக்கு பயமா இருக்கு என்ன பேசுறதுன்னு. டக்குன்னு பேசிடுங்க. சார் வந்து இன்ட்ரோ கொடுக்க வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகுது ஷோ இன்னைக்கு. ஸோ பார்த்து தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. அப்போ நான் வந்து எப்படி அவரை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாரன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சார் இந்த படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். அந்த பாட்டு நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார், இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவரோட படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, நான் உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணேன். அவ்வளோ லெஜெண்ட்ரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர் சாராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். ஒரு ஃபேமிலியாக எப்படி நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே சார் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா விரைவாக வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஒரு மேடையில் ஒரு தடவை பேசிட்டு மறந்துட்டேன், அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அது அநாகரிகமான விஷயம். ஆனால் இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். ஆண்டவன் கட்டளை. சகோதரன் விஜய் சேதுவிட பண்ணேன். அதுக்கப்புறம் கற்பன் பண்ணேன். அதுக்கப்புறம் மகாராஜா பண்ணேன். இந்த படமும் நான் பண்ணியிருக்கேன். என் தம்பிக்கு இது இன்னும் ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஐ லவ் சேது. ஐ லவ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஜய் சேதுபதி சார் திரையில் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நிறைய கேட்டகரிஸில் இருக்கலாம். ஆனால் அவரோட பழகினதுக்கப்புறம் அவர் மேலே அதிகபட்சமான மரியாதை கண்டிப்பாக உருவாகியே ஆகும். அப்படி ஆகாதவங்க இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி. ஆஸ் அன் ஆக்டர் வி ஆல் லுக் அப் டு ஹிம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே யூ லேர்ன் ஸோ மச். ஆல் த கேர்ள்ஸ் செட் தட் ஷோஸ் அவர் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறாங்கன்னு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ். ஐ லவ் யூ முத்து என்ற காட்டான் சேது. ஐ லவ் யூ. பாய். Thank you. Why don't we start off with you? You have a very special relationship with Mishkin sir, அவருடைய ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ. ஸோ நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். டேய் நரேன், லைட்டாக ஷோ போர் அடிக்குதுடா, கொஞ்சம் ஏதாவது சொல்கிறா. டே கசகசன்னு போகுது, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்க. இல்லைன்னா யாராவது வந்து டான்ஸ் வந்து ஆடுங்க, மஞ்சள் கலர் சாரி கட்டி வந்து டான்ஸ். சார் நீங்க டக்குன்னு டப்பு டிஜம்னு ஏதாவது ஒரு மெட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க ஆடிடுவாங்க சார். ஒரு மியூசிக் டைரக்டர் தானே, அவரே மெட்டு கொடுப்பாரு. செக் பேசப்பா. நான் வந்துட்டப்பா, ரொம்ப போர் அடிக்குது மொத்தம் எனக்கு. இந்த நிகழ்ச்சியின் 3வது ஆங்கர் கலவரங்க. ஓகே. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் விஷயம் கூட. இப்படி சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதேயோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாரு. அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோடய ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணோன்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம அதை நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும்.
அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து யூ ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாய் ஆட்டுக்குட்டி எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன், மச்சான் டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறின ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமா என்ன மச்சா சார், நான் ஒன்று கேட்கவா சார்? இல்லை திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமா இருக்குமா? மிட் நைட் கால் வரும்போது அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்க ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்கள் கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளாவில் பிஸியாக இருப்பேன், நான் தமிழ்நாட்டில் பிஸியாக இருப்பேன்மா. மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேலே சீரியஸ் ஆகிடுவோம் நாங்கள். ஓகே சார். இது வித்தியாசமாக எதுவும் இல்லை. அன்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அன்னைக்கும் வந்து கேசரிவா சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்னைக்கு அப்படி தான் இருக்கு, இன்னைக்கு அப்படி தான் இருக்காரு. அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, அதை சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. இல்லை அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு, ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும் அவருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஆமாம் ஆமாம், சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? அது இல்லை மச்சான், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான், இதோட சொல்லி நல்லா ரொம்ப அழகா. Sorry. Thank you, Naren sir. So anyways, train, so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. Yes. Non-stop. Thank you. Thank you. அப்போ மிச்சம் 3 பேருக்கும் என்னோட கேள்வி தான் சார். சொன்ன மாதிரி ஒரே மாதிரி அவர் சூப்பர் டைரக்டர், இது சூப்பர் படம், இது பிளாக் பஸ்டர், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து அவரோட பர்சனலாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் பார்த்து என்ன வியந்து, இவர் யாரு, எப்படிப்பட்டவர், இவருடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு வியந்த ஏதாவது ஒரு தருணம் எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆனால் வியந்து ஆனால் கம்மியாக சொல்லுங்க, ஏன்னா நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு. இப்பவே லைட்டாக சொல்லுங்க சார். எனக்கு என்ஜின் ஃப்ளோவாக போய்கிட்டு எனக்கு சொல்றதை விட ஒரு டிக்கெட் ரிக்வெஸ்ட் தான் இருக்கு சார், ஒரு பப்ளிக் ரிக்வெஸ்ட். அதாவது உட்லாண்ட்ஸ் தேட்டரில் 5ஆவது படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துட்டு மறுபடியும் போய் பார்த்தோம் சார். அதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே கண்ணதாசன் காரக்குடி. இந்த படத்தில் வர நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க, பாடுறீங்க, மியூசிக் ஷோலாம் வர்றீங்க. ஒரு தடவை பாட்டு பாடினீங்கன்னா அவரும் இருக்காரு, நாங்களும் ஒரு தமிழ் மொமெண்ட்டை முடிச்சிருவோம். அதெல்லாம் சரளமா பாடுவாரு. ஆனா நீங்க கேட்கும் போல பாடுமா, அதுக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, கான்செர்ட்டே இருக்கு. சார் சார் ஒரு கிராமத்துல மாடு பத்திரக்கு குச்சி வேணும்பாங்க, அது மாதிரி இப்ப வந்து பத்திக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே ஆக்சுவலா. ஓகே சார், டக்குனு இல்ல ட்ரெயின் படத்துல நான் சார் பத்தி நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து இஸ் a very visual director. சோ இதுல வந்து ட்ரெயின் இஸ் a very ரொம்ப காம்பாக்டா இருக்கும்ல, புதுசா என்ன ஃப்ரேம் வைக்க முடியும். திடீர்னு சார் வந்து படுத்துடுவாரு, இங்க ஃப்ரேம் வைங்க இங்க. சோ he improvised so much, that was amazing. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஷார்ட் முடிச்சுட்டு வந்து அங்கே மியூசிக் கம்போசிஷன் நடக்கும். இன்வால்மெண்ட், வாட் இஸ் இன்வால்மெண்ட், அவர் பார்த்து இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாட் ஜஸ்ட் மிஸ்கின் சார், அவரோட ட்ரேட் வந்து அவரோட டீம்ல ஒவ்வொரு ஏடிக்கு ஒட்டிடுச்சு. பை தி எண்ட் ஐ திங்க் எவ்ரிபடி, ஈவன் ஃபாசியா மேடம், தேர் டீம். So it was a very collaborative experience and thank you for the learning experience sir. Thank you Ganesh ji sir. அன்புராஜ் சார், நீங்க அன்புராஜ் வந்து இந்த படத்துல வந்து சம்மந்தமே கிடையாது, அவர் ஆக்டரே கிடையாது. யா, அன்புராஜ் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ சார்? ஃப்ரெண்டு கிடையாது, எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபிலாசபர் ஆக்சுவலி. ஓகே. மோஸ்ட் நான் என் லைஃப்பில் வந்து நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஆக்சுவலி. அவர் வந்து வீரப்பனோட ஒரு 4.5 வருஷம் இருந்தார், அதனால 22 வருஷம் ஜெயிலில் இருந்தார். வீரப்பனோட இந்த 18 பேர் இறந்து போயிட்டாங்க. ஒரே ஒரு சோல் இதுதான். இப்போ நவ் ஹீ இஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் ட்ரைபல் பீப்புள். Whatever he does, he always does good for it. That deserves an ovation. He's a great man. I'm very இந்த படத்துல வந்து ஒரு மனசாட்சி கேரக்டர் தேவைப்படுச்சு. படத்துல ஒரு மனசாட்சி தேவைப்படுச்சு. Actually he is doing as a மனசாட்சி. Few words.
வணக்கம். நான் ஒரு பழங்குடி கிராமத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, அண்ணன் கூப்பிட்டாரு, எங்கடா இருக்கிற அப்படின்னாரு. ஆனால் நான் ஒரு ட்ரைபல் வில்லேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் நீ கிளம்பி சென்னைக்கு வா அப்படின்னாரு. அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படம் வந்து இந்த ட்ரெயின் வந்துட்டு இந்திய மக்களுடைய மனச்சாட்சியாக, இந்திய மக்களுடைய மேன்மைகளை பேசக்கூடிய மிக முக்கியமான படமாக இருக்குன்னு நான் பலமாக நம்புகிறேன். நான் அதுவும் சேதனை வந்து அதை ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இது ஒரு சிறந்த மனித நேயத்தையும் மனித பண்புகளையும் மனித மேன்மைகளையும் பேசக்கூடிய ஒரு சிறந்த படமாக இருக்குன்னு நான் பலமாக நம்புகிறேன். அதில் நானும் வேலை செஞ்சது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஜென்டில்மேன். ப்ளீஸ் டேக் யூ சீட். ரொம்ப நன்றி. அடுத்ததான் நான் 2 பேரை கூப்பிட போகிறோம் நாங்கள். ஸோ முதல்ல நான் ஒருத்தரை கூப்பிட்றேன். இதில் முதலாவதாக கூப்பிட போகிறவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஃபிலாசபர், ஒரு கைடு, அந்த மாதிரி நீங்கள் 3 பேரை நினச்சிருக்கீங்க உங்கள் லைஃப்பில், கரெக்டாக? ஒன்று வந்து ராஜா சார், எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று வந்துட்டு பிசி சார். 3வது இவர் தான். யூ லுக் அப் டு ஹிம் லைக் ஒரு அப்பா மாதிரி. இஸ் லைக் அ ஃபாதர் ஃபிகர் டு யூ. And of course, he's been a father figure to most of them in the industry. He's nurtured them and he's brought them up. So Nasir sir, with so much of pride and honor, we'd like to have you on stage. And அவரோட சேர்த்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆல்ரவுண்டர் வந்து மேடைக்கு கூப்பிட்டுலாம். ஒரு பெரிய கைத்தோட லெட்ஸ் வெல்கம் யோகி சேது சார் ஆன் டு தி ஸ்டேஜ். Check. Hi. Thank you. Thank you, sir. ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் சார். ஒரு பரவாயில்ல, பேசுங்க. உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து, அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களாம் வந்து சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்து எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரில் நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். I think that is very necessary at this time. Thug Life கொடுக்கலையா? Thug Life ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? Thug Life ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா? Thug Life of course sir. Thug Life sorry. Okay. So மிஷ்கின் on the set இந்த படத்துக்கு என்ன கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு. அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமே வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லுக்கு எடுத்து விட்றேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹாவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அழகான பாதையை போட்டு வச்சிருவான், நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கன்னுவான். இல்லைனா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சிருவான், தாண்டி போங்க சார் தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்கும், நீங்கள் பண்ணலாம் போங்க தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே,
ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்தில் நடிக்கிற கேமராமேன்ல இருந்து இதுலேருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னராக அவர் இருக்காரு. அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்பில் இருக்கலான்னு தான் அப்படி அப்படியே அப்படி அப்படியே தட்டி போட விடுவான். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நான் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கனும் பக்கத்தில் மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை. பார்த்தா அந்த மைக்கை எழுதிக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு ஒன்று. அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் தானோன்னு நான் கிட்ட கூட சொன்னேன். இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்தில் இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு, இன்னொரு படம் எனக்கு வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா, இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸில் மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இங்கேருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேர் ஆர் யூ? ஓகே. அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கஸ் மாதிரி என்ன சேது, இங்கிருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா, மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயினில் எடுக்கும்போது ட்ரெயினில் வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமரா எல்லாம் வேணான்னு ஃபௌசி அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமாக உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு வண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்ணுறதுக்கு, பல இது வருது. இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியாக சொல்கிறேன்னா, உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதுவோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேமில் பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஐ வில் பாஸ் த மைக். ஆமா, பாராட்டி சொன்னதுனால கட் பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே அனுப்பியிருக்கேன். தேங்க்யூ, ஸோ கைண்ட் ஆஃப் ஹிம். இஸ் என் லைஃப்பில் 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம்
நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும்போது தான் என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், and another person is basically a genius, a great actor. Thank you. Thank you, Nasir sir. Thank you so much. And now, Yuki sir. நீங்கள் என்னென்ன சொல்ல போகிறீங்க? அவர் ஏன்னா நாசர் சார் பாராட்டி பேசும்போது ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறார் பாருங்க நம்ம மிஷ்கின் சார், குழந்தை மாதிரி. அதுதான் ஹைலைட். அது பார்க்க தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? The problem is talking about மிஷ்கின் என்னன்னா பாதி அன்பார்லிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தானு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் நம்ம ஊரில் வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை. இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொல்லுவார், ஃபில்ம் மேக்கர்ஸ்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்லேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல ஓட்டிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான். கபாலி ஃப்ளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன், பிளேன். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடி தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் ஏதாவது கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வந்துச்சு. அது கபாலியை பற்றி பேசிருந்துச்சு. கிவ் அப்ளாஸ். We are very proud. அதான் பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் விடுறது என்ன பெரிய கஷ்டம். இவ்வளவு சொல்லிட்டேன், என் படத்துக்கு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார். நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்ல ஓட்டுங்க சார். இல்லை, இந்த பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் ஈஸி. ட்ரெயினில் ஓட்டிருங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போ டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க, இந்த சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடலை, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்கள் வைக்கணும். மிஷ்கின் பற்றி நான் எப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டி தான். அது வந்து கமீலா டாவர்ச்சியிலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமீலாவுக்கு. இவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இடப்படாதீங்க. இஸ் த ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து நான் இன்ஸ்டியூட் ஃபில்ம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாட நேர்மலை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனார்னு ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். செங்கல்பட்டுலேருந்து வருவார். இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். விஜய் சேதுபதிக்கிட்டேயும் அதே தான் இருக்கு. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. இ ஸ்டில் ஃபீல்ஸ் தட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ டெய்லி பேசிஸ். உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய லாயர், அதாவது இது சொல்வார், நம்ம 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்பொழுது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது, கேமரா கீழே வச்சுருந்தாரு, ரஜினி படியிலேருந்து இறங்கி வர்ற மாதிரி ஒரு ஷாட்டு, ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸில் மேலே போனார். எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்லை சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷார்ட்டுன்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் வச்சு, குட்டி குட்டியாக படிப்படியாக கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தார், படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் ரஜினிகிட்ட கேட்டிங்கன்னா எப்போ பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டராக இருந்தது தான் அப்படிம்பாரு. அப்போ டபுள் விசில் கொடுத்துருக்காரு, இன்னைக்கு ஒரு சிங்கிள் விசில் நம்மளை நாட்டை ஆள்கிறது. ஸோ நாசர் அப்படிங்கிற ஃபேமிலி, எவ்ரி திங் அபவுட் ஹிம், he knows everything. மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்பில்.
நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்போ கேட்ட மிஷ்கில் இது என்ன இது ஓப்பனிங்கில் ஒதுக்குது, கண்ணை மூடிட்டு குருடனாக இருக்கக்கூடிய உதயநிதி டிரைவ் பெட்டர் தான் மீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏடா உடம்பு நான் ஒழுங்காக ட்ரை பண்ண ஆயிடுச்சுதான் அப்படின்னு. அப்போ விட்டது திருப்பியும் ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ் வி யூஸ் டு கீப் டாக்கிங் ஆன் சினிமா ஜென்ரலி. இந்த படத்தில் கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக போனேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஸ்கின் கூப்பிட்றாரு, ஏதோ கோச்சிக்கு போகிறாரு. ஸோ நம்ம நேராக போய் மரியாதையோ வானான்னு சொன்ன பார்த்தா he told me the story, it was so fascinating. It's a beautiful rehash of Agatha Christie updated version வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்லை இங்கிரிட் பர்மன் நடிக்கிறாங்க, 2 சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யாருக்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் we can get an Oscar. Nazar will get extraordinary awards in this film for his extraordinary performance. ஆமாம், அது என்ன கொடுப்பினா நாசர் இருக்கலாம், மேக்ஸ் வான் சிடோ போல யூல் பிரினர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ் உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும், சிவாஜி கணேஷ் மாதிரி மூஞ்சி வச்ச படம் ஆக்டிங் ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் உலகத்தில் கிடையாது. 5% தான் இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணியிருக்கு. அவரை மிஸ்கின் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு சீ, இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாமல் பார்ப்பாரு. ஐ வாஸ் தேர் பிரசன்ட் இந்த ஷார்ட் வாஸ் டேக்கன், ஐ வாஸ் ஹெல்பிங். நீங்கள் கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார். மொத்தமாக அந்த படத்தை சொல்லிடுங்க, நாங்கள் 2 மணி நேரம் வெளியே தம் அடிச்சுட்டு வந்துடுறோம் சார். என்ன கொடுங்க தெரியுமா, இந்த என் படம் என் மூஞ்சே பார்த்துக்க மாட்டேங்க இந்த போஸ்டரில். ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட், நான் அப்படின்னு சொல்கிறதே ஸ்பாய்லர் இல்லையா, அது சொல்லலை நான். எஸ் சார், சொல்லிட்டீங்க. கதையை சொல்லலாம். சரி சரி. இவர் சொன்னார், யாரோ கணேஷ் வெங்கட்ராமன் சொன்னாப்புல படுத்துட்டு எடுத்தாப்புலன்னு. நானும் பார்த்தேன். ஃபௌசியாங்களும் எங்கே இருக்காங்க தெரியல, கேமரா ஆனோன்னு அடியில் பார்த்தா சீட்டு கடியில் எங்கே உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்லை ஃபௌசியாக்காக பெருசெல்லாம் பண்ணல, சாரி, ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்கிறேன் பண்ணல. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் போடுறாரு, சோப்பு டப்பா மாதிரி ஏதோ லைட் இருக்குது. நான் எடுத்து குளிச்சிக்கலான்னு பார்த்தேன். தம்மா தூண்டு சோப்பு டப்பா லைட் என்ன சார் பேர் அதுக்கு? ரைட் சார், அம்மா தான் எடுத்தாங்க. அந்த அம்மா எங்கள் வீட்டில் சோப்பு டப்பால லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோப்பு டப்பா லைட்டு அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆல் லைட்டிங் சிஸ்டம் இந்த லேப்டாப். இட்ஸ் லேட்டஸ்ட் லைட் சார். இட்ஸ் லேட்டஸ்ட் லைட். நீங்கள் ட்ரெயினில் வந்து we cannot have the ordinary light like this. So we did some research. Fauzia was very scientific. MC Pro everywhere used, but you used many other things. நீங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு ஆமாம் சில ரிசர்ச் பண்ணி நீங்க கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் அது. ஸோ லேப்டாப்லேயே கண்ட்ரோல் பண்ணும் எல்லா லைட்ஸும். லைட் ஆஃப் பண்ணி கட்டரை போட்டு ஒரு சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. வெரி அமைதியாக இருக்கக்கூடிய ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் அன் ஆக்டர் டு பி. இவங்க படத்தின் எடுக்கல வச்சுங்களேன், படம் படுத்துடும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மெட்டிகுலஸாக எவ்ரி ஷாட் இன்சைடு தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, கிளோஸ்ட்ரோஃபோபிக்கா, அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அப்படியே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நீங்கள் பார்த்து அவங்க ஆப்போசிட்டாக அப்படியே அவுட்ஸில் ஓப்பன் ஸ்கையில் ஒன்று எடுத்திருக்காரு, அது ஈக்குவலி குட்டாக இருக்குது. குரோசோவா பார்த்தாருன்னா யூ பி வெரி ஹாப்பி தட் ஹேஸ் எ டிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் லைக் யூ. இட்ஸ் ஸோ அந்த ப்ரோஸ் இஸ் ஸோ மச் லைக் அ போய்ட்ரி, ஃபுல் பியூர் சினிமா அது. எனக்கு வந்து முதல்ல இவர் மேக்கப் போட்டார் ஃபஸ்ட் டே அன்றைக்கி, உட்காந்து திட்டா போட்டார். அப்புறம் துடைப்பார் நினச்சா இல்லை திட்டா போடுறது தான் மேக்கப்பு. சரி, அப்புறம் பார்த்தாரு, இந்த கால் இப்படி மடித்தார், அந்த கால் இழுத்து விட்டார். ஷூவில் ஒரு கால் லேஸ் போட்டார், இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டார். அப்புறம் மூஞ்சாக கழுப்பி விட்டார், தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டார். நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்ட்டாவது கீழே போட்டுக்கலாமா இல்லை அதையும் மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாருன்னு. இட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஆன் ஸ்க்ரீன் டு லுக் அட் மீ. I can speak hours together about you. And Vijay Sethupathi is a natural actor. Kishore Kumar பேசுகிற வாய்ஸ்லேயே நடிப்பது போல ஷார்ட் கேமரான்னு விஜய் சேது அப்படி வந்து இன்னும் ஒரு ஆளுமை இருக்கு. இஸ் அ வெரி presence in cinema is so beautifully cinematic. And விஜயின் பேர் வந்தாலே they are all very successful. நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேஷ்லேருந்து. And the humbleness will keep him go higher and higher. And very happy to have worked with you in this film. And music பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு லிசன். இங்கே வரைக்கும் 6 மாதமாக நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அடிக்டிவாக இருக்குது அந்த கண்ணுங்குடி. ரீ ரெக்கார்டிங் அதோட பிரமாதமாக இருக்குது.
ஆதிவரிலேருந்து ஆர்ஆர் வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. யூ ஹாவ் டு லிசன் டு இட். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. லிசன் டு இட். இப்போ நீங்கள் பேசி முடிச்சோடனே அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேசினேட்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபவுசியா டு பி வித் ஹிம். அண்ட் தென் there are so many departments I want to cover, but we have no time. And I'm very happy to have worked with Mishkin in this film and with my classmate Nasser after a long time. Thank you sir, thank you so much. மேம் எல்லார்கிட்டயும் சொன்னேன், ப்ளீஸ் கம்மியாக டைம் எடுத்துக்கோங்க பேசுறதுக்குன்னு. But I'm not going to tell you that. I know that's a sin. Please go ahead. This is your stage. Take your time. I'm super excited and happy to be here. And I was asking Mishkin sir, what am I going to speak about you? There's so much. He said, say, I'm an angel and a demon, a devil. That has been my experience. I saw both sides of Mishkin. And I was a little afraid when I started working. But first few days had been such a challenge. What is this man trying to do? Because in the beginning, I had enormous freedom. பயங்கர freedom. 3 மாதம் உட்காந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே டெஸ்ட் பண்ணுங்க. எந்த கேமரா வேணுமோ ultimate. I did the test with the biggest camera, biggest lenses to the smallest camera, smallest lenses. Finally, only one thing is that ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறப்போ ட்ரெயினில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் ஃபீலிங்கு. We should never once have any kind of adjustment for the sake of camera. ஏதாவது மாற்றி பண்ணுறோமோ வேறு எக்ஸ்பீரியன்ஸ் வரணுமோன்னு. So that I took it as like, that's the final. It's like Bible, finish. We cannot for one moment leave the feeling of, compromise anything. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருக்கணும்னு அந்த ஒரே ஒரு நோக்கத்தில் ஃபைனலி ஒரு ஃபார்ம் ஃபேக்டருக்காக, அதாவது அந்த கேமரா எப்படி உள்ளே ஷூட் பண்ண முடியும், என்னென்ன வேணுமோ டைரக்டருக்கு எங்கெங்கே வைக்க முடியணும். பிகாஸ் ஹீ இஸ் சச் அ ஃப்ரீ மைண்ட். ஒன்ஸ் ஹீஸ் டேக்கன் த கேமரா, the shots can be very spontaneously, it's happening. I understood that this is not going to be a traditional kind of all the conventional idea of a cameraman na eppadi irukano adu all that went out of the head. I just understood a filmmaker who's so passionate, who has a story to tell and who's completely free. And the vibe enakku bayangara inspire aachu, how one can be free in your work. And cinema la most difficult is இருக்கிற ப்ரெஷரில் எல்லாம் நம்ம ஆனஸ்ட்டாக அந்த ஒரு ஷார்ட்டுக்கு வேண்டியோ அந்த ஒரு சீனுக்கு வேண்டியோ எவ்வளோ உண்மையாக எவ்வளோ ஃப்ரீயாக நம்மளால் பண்ண முடியும்னா, he had achieved that sense of freedom and he empowered me and he gave me that sense of freedom. I could be free in working, in also breaking, what do you call the received ideas, conventions. என்ன சொன்னால் கேமரா லாங்குவேஜில் என்னோட டைனமிக் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் பண்ணார் from my lows to the highs. And I was able to recalibrate myself and work in a way that, the experience of cinema, how he is visualizing, should come to the ultimate. And that also meant, as he said, maybe I should be your assistant in this film or operator, but I just gave it. I mean, the camera in his hand liberated the film, and I completely enabled him to freak out on the, in taking the shots the way he wanted it. I supported it. I functioned as a director of photography. I functioned for, the entire image and how it should land to the viewer. So it's a very special experience and fantastic working with him. Every day had been so beautiful experience that after the shoot, we are actually sitting and he is making music. And I'm listening to the background score. And I already know, in the poor edathila indha mari or who will get this opportunity to actually be part of the score being designed, and he's making the music. Already we know, okay, in the mood la dhaan in the scene vara poduna, full preparation appade immerse aayi adla oori romba rasiche edukkapatta oru project. And what to say, I have changed a lot while making this, working with him. Another thing is that this is the first time ever, I think, director has given cinematographer's name in the poster. Hats off, sir. It's big deal. It's a big deal. It's a big deal. இந்த படம் ஆண்களால் நிரப்பப்பட்ட படம். அப்புறம் ஒரு பெரிய ஒரு உலோக புழு அந்த படம். ட்ரெயின்றதை நான் ஒரு உலோக புழுவாக பார்க்குறேன். அது ஒரு பெரும் கருப்பையை தூக்கி சுமந்துட்டு போகுது. ஒரு ஸ்டேஷன் விட்டு இன்னொரு ஸ்டேஷன் போனோம்னா ஒரு கருப்பை மாதிரி நம்ம தாய் மாதிரி வச்சுக்கிட்டு சுமந்துட்டு அப்படியே போகுது.
ஸோ அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு என்னுடைய பேக் போனாக என்னுடைய கண்களாக ஒரு கேமராமேன் உமனாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் ஷி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கீங்க, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஷார்ட்டாக பேசி முடிச்சிடுறேன். மிஷ்கின் சார் வந்து ரீசெண்டாக மீட் பண்ணப்போ, நான் இப்போ நடிக்கிறேன்டா, சூப்பர் சிங்கர்லாம் போகிறேன், நான் டைரக்ஷன் பண்ணதை விட இப்போ நிறைய சம்பாதிக்கிறேன், முன்னை விட இப்போ செழிப்பாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வருத்தமாக இருக்கேன், எனக்கு சோகமாக இருக்குது உள்ளுக்குள்ளே, ஏன்னா என் படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த டைரக்டர் மிஷ்கின் வந்து வெளியே வர போகிறாருன்றது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நாங்கள் பார்க்குறதுக்கு. அண்ட் we want you to make more and more films, சார். நீங்கள் நடிங்க, பட் நிறைய படம் பண்ணுங்க சார். அது ஒன்று தான் என்னோடய ரிக்வெஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ சார்கிட்ட நீங்கள் என்ன ஃபில்ம் கேட்டாலும் வந்து நான் பார்க்கல கண்ணா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இவங்களோட எந்த படமும் இவங்க பார்த்துருக்காங்களான்னு தெரில. என்னோட படமும் மண்டேலா சார் பார்த்ததில்ல, என் படம் மாவீரன் சார் நடிச்சிருக்காங்க, அதுவும் அவங்க பார்த்ததில்ல. ஸோ நான் இந்த மேடையில் ஒரு ரெக்வெஸ்ட்டாக, சார் ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன் சார், ஒரு டைம் கிடைக்கும் போது பாருங்கள் சார். தேங்க்யூ. அண்ட் சேது அண்ணன் கூட நான் மாவீரனில் ஒர்க் பண்ணேன். எனக்கு மாவீரன் வந்து அந்த மாவீரனோட வாய்ஸே சேது அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஒரு 5 days தான் நான் அவரோட ஒர்க் பண்ணேன். சூப்பர் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 5 days ஒர்க்குக்கு எந்த ரெம்யூனரேஷனுமே வாங்காமல் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அந்த டைம் வந்து நான் மிஷ்கின் சார் அண்ட் சேது அண்ணா 2 பேரையும் உட்கார வச்சு அவங்க கான்வர்சேஷன் ஒரு வாட்டி நான் கேட்டேன். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலி சேது அண்ணன் தான் பேசியிருந்தாங்க, நீங்கள் வந்து சைலண்ட்டாக இப்படி கேட்டுட்டே இருந்தீங்க சார். அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன். அது மறுபடியும் நான் சேது அண்ணனோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் தம் அண்ட் கங்க்ராட்ஸ். அண்ட் கங்க்ராட்ஸ் டு என்டையர் டீம் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் ட்ரெய்லர் பார்த்தோம், மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே பார்த்தோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் இட் வில் பி a good watch. Please watch it in theatres. Thank you. Thank you, Mr. Madon Ashwin. Next. வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியாவில் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஷ்கின் சார் வந்து இந்த விழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணதில்லை. ஏன்னா அவருடைய படங்கள் நிறையா பார்த்து அதில் ஒரு வகையில் நாங்கள் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ சாரோட எல்லா படங்களும் ஏதோ ஒரு வகையில் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் ட்ரெயின் வந்து கண்டிப்பாக இன்னும் இது வந்து எங்களை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணணும்னு நம்புகிறேன். சார், வி ஆர் பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். அண்ட் சார் வந்து படங்கள் மட்டும் இல்லை, அவரோட இன்டர்வியூவாக இருக்கட்டும், அவரோட ஷோவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பயங்கர என்கேஜாக எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்காரு. ரீசெண்டாக சாரோட ஆஃபீஸ் போயிருந்தோம் நாங்கள் எல்லாருமே. ஒரு 9 மணிக்கு போனோம் நைட்டு, காலைல 7 மணிக்கெலாம் வெளில வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து 10 நிமிஷம் மாதிரி தான் இருந்தது. நிறைய படங்கள் பற்றி புக்ஸ் நிறைய விஷயங்கள் சார் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப லேர்னிங்காக இருந்தது அன்னைக்கு. ஸோ இந்த ட்ரெயின் படம் வந்து ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் வந்து இப்போ இந்த மேக்கிங் பார்க்கும்போதே அதோட சார் அந்த மேக்கிங்கில் அந்த படத்துக்கு போட்ட அந்த ரிஸ்க்கும் அவரோட சின்சியாரிட்டியும் நாங்கள் வந்து டேக் ஓவராக எடுத்துப்போம் சார். அண்ட் விஜய் சேதுபதி அண்ணா, நீங்களும் மிஷ்கின் சாரோட கொலாபரேஷனில் இந்த படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் அந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாகுது. தேங்க்யூ ஸோ மச். வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி மிஷ்கின் சார் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆடியோ லான்ச்லையும் எல்லா ஈவெண்ட்லையும் மிஷ்கின் சாரை இன்வைட் பண்ண தான் சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒருத்தர் எனக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி செல்லம் வந்துடுறா அப்படின்னு சொன்னார். அதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் சார். அப்புறம் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணி மிஷ்கின் சார் கூப்பிட்டுருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மனு கொடுப்போம், எங்கள் எல்லாரோட படத்தில் எதையாவது ஒன்றை ஃபுல்லாக பார்த்துருங்க சார், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் நினச்சோம். வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அடா பாவீங்களா? ஆமாம் சார், நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கண்டிப்பாக மோசமான படங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படியாவது நினச்சிட்டாலும் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க, இல்லை பார்த்தனாவது போய் சொல்லுங்கள் சார் மேலே ஏறி அப்படின்னு சொல்லான்னு ஹம்பிளாக ரெக்வஸ்ட் பண்ணுறேன் சார். ரொம்ப நன்றி. உங்கள் படத்தை வாழ்த்துறதுக்கோ இதுக்கோ அங்கே அதுக்கெல்லாம் வரல சார், நீங்கள் கூப்பிட்டீங்க, ஹாப்பியாக இருந்தது, வந்தோம் சார்.
இனிமேல் அடிக்கடி கூப்பிடுங்க சார். தேங்க்யூ. இந்த அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வினோத்ராஜ் இப்போ இவர்கிட்ட தான் சார் ஏடியா ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இவர் கூட நிற்கிறது எனக்கு ரொம்ப ப்ரிவிலேஜாக இருக்குது. இப்போ அவர் சாரை பற்றி பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கண்டுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படத்தை பற்றி இங்கே எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கு சேதனும் சரி, மிஸ்கின் சாரும் சரி, இவங்க ஹீரோ டைரக்டர்ன்ற தாண்டி எனக்கு ஹியூமனாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து சேதனை வந்து என்னோட 2 படங்களும் பார்த்து இந்த படத்தை நான் புரிஞ்சுக்கிறதோட கூடுதல் புரிதலோட வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹை கொடுக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அதுதான் தேவைன்னு நினைக்கிறேன். அது சேதனை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதோட என்ன பண்ணுற தொடர்ந்து கால் பண்ணி கேட்பாரு. அடுத்து என்னடா எழுதுடா, படம் பண்ணுறா, வந்து சொல்லுடா அப்படின்னு என் மேலே ரொம்ப கேரிங்காக இருக்கிறவர். தேங்க்ஸ்ண்ணே. இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி படமாக தான் அமையும். அப்புறம் அண்ணன் மிஸ்கின் அண்ணன், நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு தொடர்ந்து நன்றி சொல்கிறதில்ல. மிஸ்கின் அண்ணன் வந்து இப்போ நான் அவர் கூட அவங்க சொல்கிற மாதிரி அண்ணன் தான் அவர் நினைக்கிறேன். எல்லாமே இப்போது அவரோட ஆஃபீஸ் போனாலும் ஒரு மாதிரி புக் ஃபேர்க்கெலாம் போனால் ஒரு கில்ட் ஆகும்ல, இவ்வளோ புத்தகங்கள் படிக்கலாம், நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இவர் ஆஃபீஸ் போகிற ஒரு வாட்டி கில்ட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இவர் மட்டும் படிக்க மாட்டாங்க, அவங்க அசிஸ்டண்ட் வெங்கி, நிவி எல்லாருமே படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, படத்தை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு மைனஸ் நம்மகிட்ட வந்து கழியும், ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மனித நேயமாகவும் கூட இருக்கும். நிறைய விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வாழ்த்துக்கள்னே, ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அடுத்து பேசு. தேங்க்யூ வினோத் சார். அடுத்ததாக கம்மான் அருண். எல்லாருக்கும் வணக்கம். யார்? மிஷ்கின் சார் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஆக்டராக ஒரு அவதாரம் எடுத்துட்டு ரியாலிட்டி ஷோஸ் இதிலெல்லாம் பார்த்து தெரில, எனக்கு மடன் சொன்ன மாதிரி தான், மடன் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி தான். We love to see you as a director and you're an inspiration. Keep inspiring us, sir. And Sethu sir, a huge fan. நீங்க பண்ற work, you know, we admire you. Thank you so much. Thank you sir. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் மிஷ்கின் சாரை வந்து பார்த்து தான் நாங்களாம் வந்திருக்கோம். என்னோட மை ஃபேவரட் டைரக்டர்ஸ் அண்ட் யுத்தம் செய் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஃபில்ம். அதை பார்த்து தான் ஓகே இப்படி தான் சினிமா இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். சாரி, ஐ ஹவ் நெவர் டன் திஸ். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. பட் மிஷ்கின் சாரோட எப்படி ஹவு டிட் ஐ கனெக்ட் வித் ஹிம்னா அது மேஜிக்காக இருக்குது. இங்கே ஹவு டிட் ஐ கனெக்ட் வித் ஹிம்னு யோசிக்கும் போது ஹியூமனாக அவர் ஒரு பயங்கரமான பர்சன். அவரோட ஸ்பெண்ட் பண்ண டைம், அவர் பாடும்போது கேட்டிருக்கோம், அவர் கம்போஸ் பண்ணது நாங்கள் லைவாக பார்த்துருக்கோம். அவரோட கான்வர்சேஷன்ஸ், அவரோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவ்வளோ ஒரு புதுசாக இருக்குது. அவர் ஒரு மோஸ்ட் நெகட்டிவ் திங்கை கூட ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறாரு. மோஸ்ட் பாசிட்டிவ் திங்கில் இருக்கிற இதில் ஒரு இந்தியன் யாங் மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்பயுமே இருக்குது அவரோட இதில். அண்ட் அது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும். ஏதாவது ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம் இருக்கும், ரொம்ப பயங்கரமாக இது எப்படி நான் குறை சொல்லலாம்னா அதில் வந்து செம்மையாக ஒரு கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வைக்கிறாரு. அதே மாதிரி யாருக்குமே ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ண அந்த மாதிரி ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்புறம் சேது சார் அஃப்கோர்ஸ் ஃபினாமினல் ஆக்டர். அகெயின் அவருக்கு நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது அவர் ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரில. ஆனால் எனக்கு அப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் இருந்தது கையில். முதல்ல நான் ஓமை கடவுளை படத்தோட சக்ஸஸ் மீட்டில் அவரை மீட் பண்ணேன். அப்போ அஸ்வத் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். அப்போது அவர் ஃபஸ்ட்டு நான் யார் என்னெல்லாம் தெரில, என்னப்பா ஆச்சு கைக்கு அப்படின்னாரு. பார்த்துட்டு சார் ஆக்சிடென்ட் சார்னா உடனே கட்டி பிடிச்சிட்டு ஹி ஜஸ்ட் கிஸ்ட் அண்ட் செட் பார்த்துக்கோ, நான் டேக் கேர் அப்படின்னாரு. அந்த இடத்துல நான் வந்து ஐ வாஸ் லைக் அ ஃபேன். அவர் ஆக்டராக ஃபேன்ன்றதோட ஹியூமனாக ஃபினாமினல் பர்சன். ஸோ ஐ மீன் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் two great humans have come together to make cinema. It cannot be seen. Of course, trailer பயங்கரமாக இருந்துச்சு சார். ஸோ we are so excited for what you have created. And as everybody said, மிஷ்கின் சார் வந்து டேரக்டராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது 6 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சைக்கோக்கு அப்புறம் இப்போ தான் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. ஸோ எக்ஸைட்டட் டு see the film. So thank you. Yeah, that's about it. இல்லை, ஒரே விஷயம் மட்டும், இந்த எப்பவுமே எனர்ஜியாக தான் இருப்பார். அன்றைக்கி 7 மணி அதனால இந்த எவ்வளோ நாளாக விடிஞ்சிரும் மறுநாள் எனர்ஜியாக தான் இருப்பார். ஆனால் இந்த ஆடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னோன்னையும் கூடுதல் எனர்ஜி பார்த்தேன். ஒரு டேரக்டர் மிஷ்கின் அண்ணனோட எனர்ஜியை வந்து கூடுதல் பார்த்தேன். அந்த எனர்ஜி எனக்கு தேவைன்னே அவர் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தார். அந்த சந்தோஷம், ஏன்னா நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். நன்றிண்ணே. இந்த புக்கு இப்போ தருவார். எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். இந்த புக்கை தான் படிச்சுட்டு சார் क्वेश्चन கேட்பாரு, ஆன்சர் பண்ணுங்க. நான் வாங்கி கொடுக்கல, அது வந்து தானு சார் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, இப்போ அது என்ன புக்கு கொடுத்துருக்காங்க என்னதுன்ட்டு என்னன்னே தெரியல. அது ஒரு ஆச்சரியமா இருக்கு.
படிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் நோட்டா சார் இல்ல இது நீங்க வாங்கி கொடுத்தா நான் வாங்கலமா தானு சார் பண்ணிருக்காருமா சார் இஸ் இட் ஓ மை காட் அது என்ன புக்னு நீங்க எல்லாம் வீட்டுக்கு போய் கண்டிப்பா ஓபன் பண்ணி பார்த்து உங்கள் மாமியாரை சமாளிப்பது. தேங்க் யூ டா லவ் யூ டா சார் Thank you boys, thank you so much. லவ் யூ லவ் யூ நல்ல புக்காக தான் இருக்கும், படிங்க. எஸ் ஓகே நான் அதுக்குள்ளே நான் வந்து அதை ஃபில்அப் பண்ணிக்கிறேன் ஆக்சுவலாக லெட் மீ டாக் சம்திங் அபவுட் மை ப்ரொடியூசர் வரச்சலாம் அவங்க வரச்சலாம் ஒரு ₹4 ₹3,000 ₹4 பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு அவர். அப்போ தான் சித்திரம் பேசி பார்ட் வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலாம்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் அவ்வளோ விஷயமே இங்கே இல்லை, கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார், ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார், ஐ திங்க் 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமா இருக்கு, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தானு சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சுருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டையில் சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி a great actor, one of the great human being நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன் சார் இஸ் such a human being and a fantabulous actor, நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதி தவிர வேறு யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா அவனுக்கு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. there are places நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்கு படம்னு சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா சிறப்புகள் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கு ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அல்லது ஒரு சோய் மின் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பண்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபர்ஸ்ட் டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல, எந்த ஷார்ட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சுக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். Because I think Fauzia was so grace enough to give me a chance to be his second unit cameraman actually. So நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிஹர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ், சின்ன ஸ்பேஸ், அது ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின், பிகாஸ் ஹவு மச் எவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம்.
அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் many actors, many great actors like Nazar and few actors, Naren, all. But I would rate, I would say that in my life I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathis. நான் அந்த க்ரூவில் நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணி நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும், ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம், லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் அந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு. பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் அ பெஸ்ட் ஜாப் and he has gave me a extraordinary space for me to work that best job. ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும். அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம், கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு அமைச்சூர் மியூசிக்கில் பாடிருக்காரு. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ சார். வாழ்க்கையில் சில புதிர்களை விடுவிக்க முடியாது, கலையிலேருந்து விடுவிக்கலான்னு பார்க்குறாங்க. இல்லை கலையில் போட்ட விடுகதையை வந்து வாழ்க்கையிலேருந்து விடுவிக்க முடியலான்னு பார்க்குறோம். இந்த 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 மியூசிக்கு ஒரு தீமு. இதில் வந்து கதாபாத்திரமாக அந்த கதாநாயகன் வந்து அந்த 3rd ஆக்டில் ஒரு புதிர் இருக்கும். அந்த புதிரை போட்டது வந்து ஒரு பெரிய ஈவில். அந்த ஈவலுடைய புதிரை விடுவிக்கலைன்னா வந்து அந்த ட்ரெயினுக்கே ஆபத்து இருக்கும். ஸோ அந்த மனுஷன் அந்த அறத்தை வைத்து கொண்டு இருக்கிற அந்த கதாநாயகன் அவன் வந்து ஓடுறான், அங்கேயும் ஓடுறான். ஓடி வந்து அந்த புதிரை வந்து அவன் வந்து விடுவிக்கிறான், மனிதர்களை காப்பாற்றுறான். ஸோ அந்த புதிருக்கான இந்த மியூசிக், ஒரு ரீரெக்கார்டிங் மியூசிக், இது அக்கப்பலில் பண்ணலாம் அப்படின்னு இந்த குழந்தைங்களை வச்சு பிளான் பண்ணோம். ப்ளீஸ் கேளுங்க. வித் ஸ்ருதி என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பஞ்சாந்தா 80,000 அடியும் பாயக்கூடிய ஒரு பாலி மேத் என் குழந்தை. ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன். டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி வைத்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது என்னைக்குமே இந்த சினிமா உறவுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தைய படத்தில் ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் கடை நடிக்கிற இடம்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான், நீ பேசவே மாட்டேதுமா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார், தம்பி நீ வந்து அந்த பாப்பாவை நடிக்கவே அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ். அண்ட் என் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன் அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இட்ஸ் மை ஆனர் அண்ட் பிரிவிலேஜ். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணோம் சார். நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார், குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமாவில் ஒன்று டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. ஷி இஸ் கோயிங் டு பிரசன்ட் ஒன் சாங். அந்த படத்தில் சாங் பாடியிருக்கா அந்த பாப்பா, கேளுங்க அந்த பாப்பா. கிவ் அ பிக் அப்ளாஸ் ஃபார் ஹர். வாட் அ ஃபென்டாபுலஸ் ஆர்டிஸ்ட் ஷி இஸ் ஆக்சுவலி. தானு சார் வாங்க சார், நீங்கள் வந்து வாழ்த்துங்க வாங்க. யாருப்பா அது? ஓகேப்பா ஓகேப்பா, அப்படி நிறுத்துப்பா. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்கமால் வெற்றிமாறன் உள்ளிட்ட அரங்கிலிகள் ஆட்டலாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளே, இப்படத்தின் நாயகனாய் வெற்றிக்கு திலகமாய் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மிஸ்கினை பற்றி சொல்லலாம். நான் ஈண்டெடுக்காத பிள்ளை என்று தான் அவரை சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமான கலைப்படைப்பை இந்த ட்ரெயின், இதுவரை எல்லார்கிட்டையும் நான் கதை கேட்டிருக்கிறேன். இந்த படத்தில் அவர் கதையை என்கிட்ட சொல்லலை. பட் 2.5 மணி நேரம் இந்த படத்தை உருவாக்கி
சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு மிக திறம்பட இந்த படத்தை பணியாற்றியிருக்கிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்தார். இந்த படம் காலதாமதத்துக்கு நான் காரணம் இல்லை, அதாவது நேரம்தான் காரணம். 2.5 மணி நேரம், அதாவது 8 கம்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் அரங்கு அமைச்சிருக்கிறோம். இதுவரையிலும் ராமோஜி ஃபிலிம் சிட்டி 3 கம்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த எனது நண்பர் பிஜி ஸ்டுடியோ கோவிந்தசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஃப்ளோருக்கு ஃப்ளோர் இடைவெளியை உடைத்து இந்த ட்ரெயினை லென்த்தியாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு மனம் வந்து அந்த புதுசாக கட்டியிருக்கிறாரு. டைரக்டர் கேட்டவுடனே அண்ணனுக்காக நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்ச அந்த பண்பு வந்து விளக்கொலி என்பேன், வியந்து போற்றுவேன். அப்படிப்பட்டவருக்கு நான் கௌரவிக்கணும். சார் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஐ திங்க் மெட்ராஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டுடியோ. இப்போ அது போய் பார்த்தோன்னே சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து 2வது ஸ்டுடியோ இருந்துச்சு, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ரொம்ப க்ரியேட்டிவாக, 2டையும் உடச்சிருந்தேன் சார் அப்படின்னு. ஸோ சார் சொன்னார், உடச்சிட்டார் அவர். தேங்க்யூ சார். ஒவ்வொரு நான் அதிக நாள் வந்து வெற்றிமாறன் சார் அலுவலகத்துக்கும் தம்பி மிஸ்கின் அலுவலகத்துக்கு தான் போவேன். அப்படி போகும்போது அவருடைய செயலாற்றல் வந்து அவர் கம்போசிங் பண்ணுற விதம் நானே வீடியோவில் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து தயவுசெய்து தம்பி ஒரு பாட்டு இந்த மேடையில் பாடணும், திரும்பவும் ட்ரெய்லரை 2 முறை போடணும். அதே நேரத்தில் சுருதிஹாசனுடைய பாடலை ஒளிப்பதிவு பண்ணி என்கிட்ட காமிச்சார். ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாடகி ஒரு பாடி லாங்குவேஜ் சண்டைக்காரா போட்டு உடைச்சி போடுறான்னும் போது அந்த கையில் ஆகவும் முகலாகவும் கழுத்தினுடைய நரம்பு புடைக்கிறதும் நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு அத்தனை இசையும் ஒருங்கிணைத்தக்கூடிய ஒரு ஒப்புரிட்ட உயர் தலைவியாகத்தான் அந்த குழந்தைய நான் பார்க்குறேன். 2003 பார்த்தேன். இப்போ தான் நான் பார்த்து பெருமைப்படுறேன். ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்துடுவோமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சேதுபதி நான் சொல்லணும்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த தம்பியினுடைய, அதாவது தங்கநிகர் தம்பி தான். மனித நேயத்தின் மறுபக்கம் சில பேர் இருக்கலாம், ஆனால் நம் கண்முன்னே ஒரு பெரிய ஒரு வாழும் வள்ளலாக அந்த தம்பி பரிமளிக்கிறார். அவருடைய பண்பு விளக்கொலி என்பலாம், வியந்து போட்டலாம். பண்ணுக்கு சுவையானவர், பார்வைக்கு தேனானவர், கண்ணுக்கு மணியானவர், கவலைக்கு மருந்தானவர். அறிவுக்கடல் அதிகமாக இருக்குது. இசையெல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர்னா தம்பி வராத இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு இசை ஊற்று ஊடி இருக்கிறது. தொட்டநீர்த்தூரும் இசை ஊற்றை அவர் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறார். அது என்றைக்கு அவர் வெளிப்படுத்துவார்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட பண்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டலாம். ஒரு இடத்துல நாசர் சாருடைய ஒரு நடிப்பு இருக்குது. அது வந்து படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஓடி அப்படி இருக்கும். நான் அதிகமாக சொல்லக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிஜி ஒர்க்குக்கு இத்தனை காலம் ஆச்சு. அத்தனை வேலைகளை செஞ்சு இந்த படத்தை ஆகஸ்ட் பண்ணிவிடுவோம். ஆகஸ்டில் இந்த படத்தை பண்ணிவிடுவோம். மிகப்பெரிய அப்படியே சார் சார் எப்போ சார் டேட்டா சொல்லிருங்க சார். மாட்டிக்கிட்டா இருப்பாரு. ஆகஸ்ட்ல போய் விஜய் சேதுபதி யோசிக்கிறேன். நைட்டு நம்ம பண்ணி சொல்ல இவ்வளோ நாள் நீங்கள் பணியாற்றுறதெல்லாம் பார்க்கும்போது சார் ஆகஸ்ட் 14 வந்து சூர்யா படம் வந்து சார் ஆகஸ்ட் மாதம் தான் சொன்னேன். ஓ அப்படியா? ஏன்னா வருகின்ற படங்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அறுவடை பண்ணக்கூடிய படம் இது. மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுக்கக்கூடிய படம். அப்படிப்பட்ட வசூலை கொடுக்கக்கூடிய படத்துக்கு என்னுடைய விநியோகங்களும் என்னுடைய எக்ஸிபிட்களும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இதை வந்து பொத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். இது வரும்போது ஒரு பிரளயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட படைப்பு இது வந்து தற்பெருமைக்காக சொல்லலை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஆகவே இது யாராவது நான் விட்டிருப்பேன். அத்தனை பேரும் பிரமாதமாக பணியாற்றியிருக்காங்க. 63 நடிகைகள் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ, அதாவது ஒரு ட்ரெயின் ஜேர்னி என்பது சாதாரண இல்லை.
அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட வரப்பிரசாதம் உங்களுக்கு அது விரைவில் கிடைக்கப் போகிறது. வாய்ப்புக்கு நன்றி தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, தேங்க்யூ. ஒன்று டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது, இன்னொன்று மியூசிக் டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது. அவ்வளோதான், சிம்பிள். சொல்லுமா. இல்லை, ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ். அண்ட் அவர் வந்து வெரி எக்ஸென்ட்ரிக். நல்லா பாராட்டணுமா. அண்ட் ரியலி நோ, ஆனஸ்ட்லி, ஜோக்ஸ் aside, நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் and you really have to run and catch up to him. And it's like playing tennis with a really good opponent. But truly, it's an honor. Thank you, sir, for this opportunity. எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்டா அந்த கேள்வி கேட்கலையே? என்ன சார், ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க ஒர்க் பண்ணது? சார், நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? நோ, ஷீ இஸ் அ சைல்டு ஆக்சுவலி, குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. வந்து சச் அ ஃபென்டாப்ளஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. what a singer. என்னமா பாடுனாங்க இப்போ. கிளாப் பண்ண, ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. தேங்க்யூ சார். இப்படி தான் செட்டில் பண்ணுவார் எவ்ரி டைம். when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு வந்து நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ so much. தேங்க்யூ. கிட்ட ஒரு கேள்வி நான் தான் சார். சொல்லு. டேய் மக்காப்பா, இந்த ட்ரெயின் எங்க இருந்து கிளம்பி எங்க போகுது சார்? அது சொல்ல முடியாதுடா. அது அது கதை. சரி, ஓகே. இது வந்து டே அந்த ஊர் மறந்துடுறேன். எங்கடா அது? மேட்டுப்பாளையத்துல இந்த ட்ரெயின் கிளம்புது, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலா வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிக்கணும், லைவா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. 5 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவுல நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 5 ஹவர்ல நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான் ஆக்சுவலி. சார், நீங்க ரெடியா நிக்கறாங்க. நீங்க ஏதோ பாட்டு பாட போறீங்க. எஸ், ஐ ரிக்வெஸ்ட். தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய, தமிழ் சினிமாவில் நம்மளுடைய தேசத்திலே அல்லது உலகத்திலே ரொம்பவும் கேலி செய்யப்பட்டு புண்படுத்தப்பட்ட மகா புருஷர்களா, மகா லட்சுமிகளை நான் பார்க்கறது திருநங்கைகள். என் லைஃப்பில் திருநங்கைகள் எப்பொழுதுமே என் கூடவே இருக்கிறாங்க. அதனால தான் திருநங்கைகள்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஒருத்தி வந்து என்கிட்ட வந்து நான் கூட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னான். அவள் பேர் லிவிங் ஸ்மைல் வித்யா. அவள் போடி உள்ளன்ட்டேன். என்னுடைய பெஸ்ட் அசிஸ்டண்ட் அவள் நந்தலாவில் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கிளாடி, வாட் அ ஃபென்டாப்பில், என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவள். இப்போ வந்து கனடாவில் ஷீ இஸ் தியேட்டரில் பெரிய ஆளாக இருக்கா. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஆப்பிளில். இவங்க லைஃப் லாங்காக எனக்கு எங்கள் கூட எப்பயுமே ஒரு மனசாட்சி மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை திருநங்கைகளை மேலே கூப்பிட்றேன். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் போகும்போது பலவிதமான மனிதர்கள் போவாங்க. அப்போ நான் யோசித்தேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த படத்தில் வந்து என் கூட என்னுடைய திருநங்கைகளும் இந்த லட்சுமிகளும் இந்த சரஸ்வதிகளும் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தம் டு கம் ஆன் ஸ்டேஜ். இவங்களுக்காக ஆக்சுவலாக நான் இன்னும் சொல்லலை, கபிலன் வந்து இந்த எல்லா பாட்டையும் கபிலன் தான் என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு. 3 நாளாக கூப்பிட்றேன், எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்து இந்த ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு நான் கொடுத்தது வந்து திருநங்கை தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த திருநங்கைகள் உலகம் ஃபுல்லாக இருக்க தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாலாட்டு பாடிட்டே இருக்காங்க. நான் வந்து இந்த திருநங்கைகளுக்காக ஒரு தாலாட்டு பாடலான்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கபிலன் எழுதியிருக்கான். அந்த பாட்டை நான் உங்களுக்கு முன்னாடி நான் பாடுறேன். அந்த இது இருக்கு. அரங்கத்தில் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். மிஸ்கின் தமிழ் சினிமாவும் போக்கை மாற்றிய இயக்குனர் கிடையாது. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். தனக்குன்னு ஒரு ஸ்டைல், அது படம் எடுக்கிறதுலையா இருக்கட்டும், தன்னை பொது வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுலையா இருக்கட்டும், எந்த விமர்சனத்தையும் கடந்து நான் இப்படி தான் அப்படின்னு சொல்கிறதுல முதன்மையான இடம் மிஸ்கினுக்கு உண்டு. கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறியா ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன், அது என்னோடய ஸ்டைல்.
ஒரு படத்தில் ஹீரோக்கள் ஏன் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க, என்னோட ஹீரோ தான் என்னோடய ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை போச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் இப்படிலாம் பார்த்து வந்திருக்கோம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னங்கடா பிரச்சனை, இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் உட்காந்துருக்க, வீட்டுக்கு போயிடலாமே நீ. அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னை கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர், யுத்தம் செய்யலை, எதுக்கு என்னை கூட்டு போனார்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரில. அந்த அதில் சுமந்து அழுது வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக வந்து எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார் இருந்தார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல வந்து விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீலில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கிற ஹீரோ. அவர் படங்களில் விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு, அவரை தாண்டி நம்ம கண்ணு எங்கே போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவரை எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரில. டிஆருக்கு அப்புறம் டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். சீரியஸாக சொல்கிறேன். இதில் வந்து மிஸ்கினுடைய பேச்சுக்களை வந்து மேடைகளில் பேசுகிறது, இசை வெளியீட்டு விழாக்களில் பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு அதனால் பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்பில், ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம கூட்டுற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இழுப்பான், அன்பாக இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி வந்து உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது வந்து போலியாக இருக்காது, உண்மையிலேயே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன என்ன அப்படி கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, அது டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசித்ததில்லை அவ்வளவு. யாருமே ரசிக்க மாட்டேன்றாளுங்க சார். வயசான ஆளுங்க டைரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன், கேளுங்க ரசிங்கம்மா வந்து. அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சி வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமாக நாள் அவருக்கு அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்குது, நான் சொல்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சுருந்ததில் மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்தேன். ஒவ்வொரு பாட்டு பாடுறதுலாம் இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி, அதாவது ஒரு டைரக்டர் இந்த அஷ்டாவதியை இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார், அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலா தேட்டரில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா சார்? உண்மையிலே நல்லா இருக்குங்க, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு.
அந்த படிக்கட்டில் நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு என்ன மீட்டரில் பேசினாரோ என்ன அளவுகள் இருந்தாரோ இப்போ வரைக்கும் அதே மீட்ரு தான், அதே தான். இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளவு உயர்ந்திருக்காரு. ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பேசுகிறதுல விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும். விஜய் சேதுபதி படம்னா நம்பி போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானு சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, 12 சீட்டு ஒட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர். அவர் யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இந்த இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் இருந்தது. அந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி இழுத்துட்டு வர்றது மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தார். அதை பார்க்குறதுக்காக வந்து போனவன்ல நான் ஒரு ஆள். அதை வேடிக்கை பார்க்க வந்தேன், இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அதுக்கப்புறமா எல்லோரும் சொல்லிட்டாங்க, ஃப்ளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்குறதுக்கு ஒரு ரசிகனாக அவ்வளவு ஆர்வமாக இருக்கேன். அதனால் தானு சார் படம் சாதாரண ஒரு படமாக எடுக்கவே மாட்டார். தானு சார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டார். அதனால் இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததில் இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெய்லரில் இருந்தது. அந்த ட்ரெய்லரில் இருந்தது, அந்த மேக்கிங்கில் இருந்தது, இப்போ பாடின அந்த பாட்டில் இருந்தது, எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்டில் பண்ணிடுங்க, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள், எந்த வருஷம் சார் பண்ண? ஆகஸ்ட்டில், இந்த வருஷம் ஆகஸ்ட்டில். இங்கே தான் இருக்காரு. ஓ ரைட், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ அமீர் சார், தேங்க்யூ ஸோ மச். எஸ், மிஷ்கின் படத்தை நம்ம எதுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், ஒரு அன்கன்வென்ஷனல் ஷார்ட் டிவிஷன் இருக்கும். இந்த ட்ரெயினை நான் பார்க்க போகிறதுக்கு ரீசன் 2 முக்கியமான ரீசன். என்னுடைய ஹை டாப் நாச் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்க போகுது. இப்போ நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஆஃபீஸ்லேயும் கேட்டிருக்கேன். ஆனால் படத்தோட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, அந்த சீனை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் 1. செகண்ட், the Mishkin, the way is extracting the performance from the artist, no, that's totally different. ஆனால் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கியிருப்பார், இந்த அமால்கமேஷன் எப்படி இருக்க போகுது, இதுதான் எனக்கு இந்த விஜய் சேதுபதி அண்ட் மிஷ்கின் காம்பினேஷன் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எப்படி இப்போ இந்த படம் இந்த படம் வந்து ஒரு சில டைரக்டர் படத்தை தான் அது எப்படி அவங்க வந்து என்ன விமர்சனம் சொன்னாலுமே சரி போய் பார்த்துருவோம். we have something to learn from that. அது மாதிரி தான் உன்னுடைய படம். பட் இதில் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டேவே பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் விஜய் சேதுபதி. இந்த காம்பினேஷன் தானு சார் இதே சத்யம் தியேட்டரில் ஏதோ ஒரு படத்தை ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தப்ப நீங்கள் சொன்னீங்க, நான் மிஷ்கின் தம்பியோட ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க சார். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இந்த படத்தை கரெக்ட் ட்ராக்ல ஏற்றிட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி, நாங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக பெரிய ரீச் ஆக போகுது. எந்த டெஸ்டினேஷன் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் ஆகும் சார். ஏன்னா இது ட்ரெயின் கண்டிப்பாக ரீச் ஆகிடும் சார். தமிழகத்தை ஆண்டு கொண்டிருப்பது விசில் சத்தம். அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகப்போது. இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனித்தேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரெயின்னு. படம் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்குது.
ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்கு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு, தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போறாங்க. தானு சார், இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ்னு போட்டு வித்துடலாம். ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவர். நான் உள்ள நுழையும் போது யாரோ உள்ள இருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ள இருக்கிறது வெளியில, வெளியில இருக்கிறது உள்ளன்ட்டு. நான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அது சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்ட், பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க, கேப்ல அடிச்சீங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெளியே என்று நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ள ஒன்னா இருப்பான், வெளியில வேற ஒன்னா இருப்பான். உள்ளுக்குள்ள ரொம்ப புனிதனா இருப்பான், வெளியில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படிதான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின்ல யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனா மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்கவே இருக்காது. ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில பேசுவாரு. ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படுத்து தூங்கிடுவாரு. என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவாரு. அதுல கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனா நான் உங்களை ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்திருக்கேன், நடிகவேள் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தா கூட மிக சிறந்த ஒரு உண்மை பேசுற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறத முழுமையாக நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ பூரா நிறைய ஃபிலாசபி, அதை ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுகிறீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க வாழ்க்கையை அப்படின் போது நீங்கள் சொல்கிறீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் வெற்றி வந்தால் எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது. அவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்றதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபரை ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் சௌந்தர்யாவை வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மேக்கப் இல்லாமல் நடிக்கலான்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாமல் நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகாக காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உள்ளே வெளியே 2ன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டு முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தானு சாருக்கு எனக்கும் 1000 இருக்கும். அதில் 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனால் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது என் கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர். அவர் வரப்போறவங்க கிட்டலாம் சொல்லுவார், இவர் ஒரு பெரிய டைரக்டராக வரப்போறாரு, பெரிய ஒரு ஆக்டராக வரப்போறாருன்னு. அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்கள் அவங்க வீட்டில் இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அனுபவம் உங்கள் மேலே நான் வச்சிருக்கேன் சார். கடைசியாக மிஷ்கின் சாரை பற்றி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்கிறது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்றது தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமா விரும்பி செய்யறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்ல, ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனா மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் மிஷ்கின் சார். ஏன்னா ஒரு மூவி ஒரு மூவி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இப்போ தான் நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த தேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து தேட்டருக்கு கொண்டு போயிட்டனாலே அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 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 டைம் டேக்கன் ஃபார் அ மூவி வந்து இப்போ பயங்கர லெங்க்த்தாக போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி ஏன்னா நான் எல்ஐகே மூவியில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்காக இருந்தாங்க, பண்ண முடியல. நிறைய சம்பளம் கேட்டுட்டேன், அதாவது வேணாம் சொல்கிறான். இல்லை அவ்வளோ பேட் பாய் இல்லை, நீங்கள் ஒரு குட் பாய். ஸோ அப்படி இல்லை, அவர் இந்த ஃபில்மோட இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்லாம் போட்டோம். ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஓவர் நைட்டில் திடீர்னு ஒரு 10 o'clock மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு, சார் ஒரு நிமிஷம் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஃபேவர் தான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போனோம். போயிட்டு சார் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது சார், அது வந்து நடிக்கணும், ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் படா வரேன்டா படா போயிலாம் சொல்லடா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தார். என் டீமில் என்னோட ஏடி ஹரீஷ்னு ஒருத்தர் அவன் வந்து சாரோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் ஆஃபீஸும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில் லைக் நெய்பர்ஸ் மாதிரி. ஸோ எவ்ரி டைம் எனக்கு எதாவது ரொம்ப அப்பப்போ நான் வந்து ரொம்ப ஒரு லோ ஜோனுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு தெரப்பிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர், அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன ரோல்ஸ் வேணுமோ அப்பப்போ அந்த ரோலை கொடுத்து நான் போய் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துப்பேன். அவங்களுடைய ஏடிஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி வில் மேக் மீ ஆல்சோ ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ ஐ விஷ் தட் திஸ் மூவி பிகம்ஸ் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். விஜய் சேதுபதி சார் ஃபோன் எல்லாமே இங்கே பாருங்க. ஸோ அவர் இப்போ 400 கோடி தான் ஒரு படம் இல்லைன்னா நான் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் மட்டும்தான். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து போடா போடின்னு ஒரு படம் நான் எடுத்திருக்கும் போது 3 பேர் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சினிமாவிலேருந்து. நல்லா இருந்தது நான் சொன்னது. அதில் இவர் வந்து ஃபோன் பண்ணும்போதே நான் வந்து பீட்சான்னு ஒரு படத்தோட ஹீரோ, அந்த படத்தில் இருந்து நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது அதில் நான் ஹீரோவாக நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நான் கால் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாவே எனக்கு உங்கள் படம் பிடிச்சது, அதனால நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் அவருக்கு தெரியும். அப்புறம் திருப்பியும் அவரோட ஆஃபீஸ் போவேன், அவர்கிட்ட அப்படியே பேசுவேன். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் நானும் தான். அதுக்கப்புறம் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட், எல்லாருமே ரன் ஆஃப் த மில் ஒரே மாதிரி மூவிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில டைரக்டர்ஸ் சில ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்பிடைட், ஒரு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே. ஏன்னா அது வந்து எதுக்காகனா இப்போ ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது ஒரு விதம், இன்னொன்று நம்மளை ஒரு ஃபில்ம் மேக்கரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில ஃபிலிம்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். சில டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்களோட ஹை பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்போ யூனிக்காக ஏதாவது கதைகள் நம்ம யோசிக்கும் போது அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இருக்கிற மேஜராக நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பல பேர் விஜய் சேதுபதி சார் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனி குட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. டக்குனு கேப்பில் நான் இந்த குட் டைரக்டர்னு சொல்கிறேன். ஓகே, காத்துவாக்கில் இருந்து காதல், அதுக்குமே நன்றி. இந்த ஃபிலிமில் நீங்கள் பார்க்குறது பயங்கரமாக இருக்கீங்க. அண்ட் ஐ ஃபீல் இந்த ஃபிலிம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு மேலே எங்கள் டீச்சர்கிட்ட கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். 2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த 6 வருஷத்தில் மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டார். ஒன்று பிசாஸ் 2, இன்னொரு ட்ரெயின், இன்னொரு படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடிச்சு அதை திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாமல் தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால் அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில் தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது அவர் மனிதர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலாக இவ்வளோ பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை போகணும், ஆனால் மிஷினுக்கு நம்பிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். மனிதர்களை இன்னும் நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக இருக்கவங்கள்ட்ட பேச முடியும்.
இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிஸ்கினோட படமே இந்த ரெண்டும் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். த மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ். நந்தலாலாவை தவிர மித்த எல்லாமே த்ரில்லர்ஸ். அதில் வந்து கிரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர்னு எனக்கு தெரியல, பட் இதுவும் ஒரு த்ரில்லர்னு தான் எனக்கு தெரியுது பார்த்த உடனே. அண்ட் இந்த கலில் ஜிப்ரான் வந்து குற்றமும் நன்மையும் ஒன்று எழுதியிருப்பதில் ஒன்று சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததில் பங்கு இருக்குது, அவனை கொலை செஞ்சதில் பங்கு இருக்குது. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் வீட்டில் தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கவன்ட்டையும் கூட அவன் வீட்டில் திருடினதில் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்குது. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் பழுத்து போவதற்கு அந்த மரம்தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கலில் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே விரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமன ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஜெயிச்சிடலாங்களுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னர் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படித்து ரொம்ப கொலைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சைக்கோல தான் பார்த்தேன், கொலையை ரசித்து எடுப்பார். ஒரு அந்த அது எனக்கு யாருன்னு தெரியல, அந்த ஃபிலாசபர் சொன்னது. அதுக்கு காரணம் இருக்கு ராம், நிஜமா கொலை பண்ண முடியல, அட்லீஸ்ட் கேமரா வச்சது கொலை பண்ணலாம், நிஜத்தில் கொலை பண்ண முடியாது. பட் நான் என்ன நான் எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அது வந்து குற்ற பின்னணியில் சமூக பின்னணியில் பார்க்குறோம், ஆனால் கொலை முடிஞ்சு அந்த பிணத்தை ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆகிடுது அந்த பிணம். ஏன்னா அப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான விஷுவலுங்கிறது உலகத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவலுங்கிறது ஒரு செத்து போன உடலை எடுக்கிறதான்னு. அது ஒரு ஆர்ட்டா, அது ஒரு நுண்கலையா, அது ஒரு த்ரில்லருக்குள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கினுக்கு அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்களில் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்கள் அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தின் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போகிறவங்க கூட அவன் காரணமாக இருப்பான், அஞ்சாதையில் அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமாக இருப்பான். அப்புறம் இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லும். அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணை உடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னரில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனாக, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கராக நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் இட் வில் மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், விக்கியோட 400 உடிதான், இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 10 வருஷத்துல ஹியூமர்ல இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த ஹீரோவே இல்லை. தெரிஞ்சு முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அவங்க ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவி ஆகட்டும், 400 உடிதான் ஆகட்டும், ஹியூமர்ல ஒரு 100 crore கிளப்புக்கு போகிறது, ஒரு எக்ஸ்ட்ரானரி மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ அப்போ ஹியூமர் அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய ஒருத்தர். அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா, மகாராஜா ரெண்டுமே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷனை நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியனோட டைரக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். இப்போ மிஸ்கினோட டைரக்ஷன் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கு. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்களுக்கு நடுவில் வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பாரு. எங்கள் டைரக்டர் படத்துக்கு, என்னோட அசிஸ்டன்ட் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய, துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினிலிருந்து அந்த புலி மேலும் தம்பி பாயும் என்று வாழ்த்துறேன். நான் ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்து இன்னைக்கு வந்து மிஷ்கின் த கம்போசர் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்ம் பண்ண எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு அதில் 2 சாங்ஸ் மிஷ்கின் பாடினதும் அவங்க ஸ்ருதி பாடினதும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ராஜா. நான் ஒரு இப்படி அவர் எப்போ போனாலும் ஏதாவது புதுசாக கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ கொஞ்ச நாளாக எப்போ அவருடைய ஆஃபீஸ்க்கு போனாலும் அவர் எப்போ பேசினாலும் வந்து நான் வந்து மியூசிக்கில் இது கற்றுட்ருக்கேன் அது கற்றுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவார், வாசிச்சுட்டு இருப்பார். பட் ஒரு 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 ஃபுல் லெங்த் ஃபீச்சர் ஃபில்முக்கு ஒரு கம்போசராக தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு எப்படி வந்து நான் நிறைய யோசிச்சிருக்கேன். பட் இந்த மாதிரி சாங்ஸ் கம்போஸ் பண்ண முடியும்னா அந்த கான்ஃபிடென்ஸ் வரும்னு தான் நினைக்கிறேன். மை விஷஸ் ஃபார் தேட். அண்ட் ட்ரெயின், இப்போ ராம் சொன்ன மாதிரி மிஷ்கினுடைய ஸ்பெஷல் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸில் அந்த ஒரு ஒரு ஹியூமேன்னஸ் நமக்குள்ளே இருக்கிற எந்த இடத்திலும் மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு த குட்னஸ்,
அந்த கிரே தாண்டி ஒன்று இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்றத அங்கங்கே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடங்களில் காட்டுவார். அவருடைய எல்லா படங்களையும் தொடர்ந்து அது இருந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் நாம் அவர் படங்களை பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அண்ட் ஈ மூவ்ஸ் அஸ் வித் தட். நம்ம வந்து எமோஷ்னலாக டச் ஆகி அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த எமோஷ்னல் ஸ்டேட், அந்த அந்த அவங்களையும் நம்மளால் அரவணைச்சிக்க கூடிய இடத்துக்கு நம்மளை வித்தின் மினிட்ஸ் நகர்த்தக்கூடிய ஒரு பெரிய ரைட்டர். அண்ட் ஹீ இஸ் வெரி பேஷனட் அபவுட் வாட் ஹீ டஸ். அவருடைய ஃபில்ம்ஸ் அதை ஒர்க் பண்ணும்போது அதுக்கு தன்னுடைய 100% கொடுத்து ஹீ பிலீவ்ஸ் வாட் ஹீ டஸ் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி 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 ஸ்பெஷல் அண்ட் இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை வராது, எல்லாரும் அந்த நம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ண மாட்டோம். பட் அந்த கான்ஃபிடென்ஸோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் மிஷ்கின். அண்ட் தானு சார் வந்து எப்போ பேசினாலும் சொல்லுவார், தம்பி இப்போ பார்த்தம்மா பயங்கரமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அது சொல்லுவார். நான் ஃபர்ஸ்ட் டே அந்த படத்தோட ஷூட்டுக்கு போயிருந்தேன், செட்டுக்கு போயிருந்தேன். அவங்க இந்த அந்த 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 ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணியிருந்த அந்த லைட்டிங், அவங்க சூஸ் பண்ணியிருந்த கேமரா, இது எல்லாமுமே வந்து இட்ஸ் அ நியூ எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார் ஒரு ஃபில்ம் மேக்கராக. அந்த அந்த இடத்துக்கு போய் இப்படி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிறதுமே ஒரு பெரிய ரிஸ்க்கான விஷயம்தான். அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளவு கரேஜ் வேணுமோ அதே அளவு கரேஜ் ப்ரொடியூசருக்கும் இருக்கணும். அந்த கரேஜோட தானு சார் அதை பண்ணியிருக்காங்க, அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேது வந்து விடுதலை ஒர்க் பண்ணது இந்த ப்ராசஸில் வந்து இஸ் பிகம் பார்ட் ஆஃப் லாட் ஆஃப் அவர் எங்களுடைய நிறைய பயணங்களில் வந்து ஒரு அங்கமாகவே இருக்கார். அண்ட் ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர், ஆஸ் அ பர்சன். அந்த மிஷ்கினுடைய ஃபில்ம்ஸில் இருக்கிற அந்த அந்த குட்னஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் எப்போதுமே ஹீ ட்ரைஸ் டு ஃபைண்ட் யாரோ ஒருத்தருடைய ஒரு மன வருத்தம் இருக்குன்னா கூட அவங்களுக்குள்ள இருக்கிற சரியானதை நல்லதை பார்க்கக்கூடிய ஒருத்தர் அவர். அண்ட் நம்ம ஒரு நடிகராக அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கேரக்டரை அவரால் எலவேட் பண்ண முடியுன்றது நமக்கு தெரியும். மிஷ்கினும் சொன்னார். மிஷ்கின் வந்து இஸ் அ மேன் ஹூ கேன் கிவ், அதாவது எந்த இன்ஹிபிஷன்ஸும் இல்லாமல் பாராட்டக்கூடிய, அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒருத்தர். அவருமே சேதுவுமே கொஞ்சம் அப்படிதான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற செட் எப்படி இருந்திருக்கும் அப்படி எனக்கு தெரியல. இட் கூட அதாவது ரொம்ப ஒரு ஃபன்னாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பாராட்டுறதும் அவர் பாராட்டுறதுமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல் யூனிட் மஸ்ட் ஹவ் என்ஜாய்ட் த ப்ராசஸ். அண்ட் ட்ரெயின் உடைய வணிக வெற்றி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ட்ரெய்லர் நான் டீசர் முன்னாடியே எனக்கு காமிச்சாரு, பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரிதம், அந்த பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தானு சார் சொன்ன மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. தேங்க்யூ. அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறைய வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல விட அந்த ஆள் சம்பாரிச்சுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து
எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இது எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேராக ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்யணும்னு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடையை போல தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் அவங்க நல்லா இருக்குன்னு கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவர். என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I had a wonderful experience. I love you so much. I love you. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. ரொம்ப எல்லாருமே பாராட்டி பேசினாங்க, ரொம்ப நன்றி. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு பல்ப்பு. விஜய் சேதுபதி மேலே வாங்க. ஃப்ரம் அ டைரக்டர் நான் நிறைய ஃபங்க்ஷனில் போகும்போது அந்த படங்களை பற்றி நிறைய பேசுவேன். இந்த படம் பற்றி நான் அப்படி பேச மாட்டேன். இந்த படம் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா கடுமையாக நீ விமர்சனம் பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. வாட்ச் இட். தேங்க்யூ. அவர் நல்லா எடுத்துருக்க போய் தான் அதே தைரியமாக சொல்கிறாப்புல. நல்லா தான் இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தானு சார் உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதுல என்னன்னா யங் டைரக்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க. வெற்றிமாறன் மாதிரி என்னைய மாதிரி வயசான டைரக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. யங் மேன் நாசர், எங்க சேதுபதி சார் போயிட்டு இருக்காரா? நம்ம இவர் இருக்காரா? யோகி சேத் சார் இருக்காரா? ஈஸியர் சஞ்சய் மேல வாங்க. சஞ்சய் வாங்க வாங்க. பிரபு வா. சுபா வா மேல வா. பிரசாத் சார், கதிரேசன் சார், பிரசாத் சார் அண்ட் கதிரேசன் சார் ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. ஏய் வாங்க பா. ஏய் வாங்க டேய், யங் டைரக்டர்ஸ் வாங்க டேய். போங்க. அதான் போங்க கொடுங்க. வாவ் ஃபெரிஷியஸ். செக்